பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியின் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்தார். சட்டசபை தேர்தலுக்கு கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் மனோஜ் பாண்டியன் இன்று அறிவாலயம் சென்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார். கட்சி தாவியதால் அதிமுக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற ஆலங்குளம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவிடம் பதவி விலகல் கடிதத்தை மனோஜ் பாண்டியன் கொடுத்தார். பின் பேட்டியளித்த அவர் திமுகவில் சேர்ந்த முடிவு பற்றியும் ஓபிஎஸ் என்ன சொன்னார் என்பது பற்றியும் கூறினார். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தீர சிந்தித்து தான் நான் முடிவெடுத்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை, பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை. இன்று இருப்பது எடப்பாடி அதிமுக. இது இப்படிதான் இருக்கும். இது ஒருங்கிணையாது, ஒருங்கிணைக்கவும் செய்யாது. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மத்திய பிஜேபியினுடைய கிளை கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார். ஆட்சி முடிவதற்கும் நான் விலகுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம், நான் ஆலங்குளம் தொகுதி மக்களுக்காக மட்டும் பேசியிருக்கின்றேன். நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ-ஆகவும் இதுவரை இல்லை. நான் எடுத்திருக்கின்ற முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்கின்றேன். அப்பொழுது நான் சட்டப்படி என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதுதான் செய்திருக்கின்றேன். நான் திராவிட கொள்கைகளை இங்கே பாதுகாத்து மைய அரசோடு போராடி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றேன். நல்ல தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன்.